டியூஷன் என்னும் தனி வகுப்பு தேவை. பள்ளி ஆண்டு விழாவில் 40 வரிகள் கொண்ட சினிமா பாடலை மனப்பாடமாக பாட முடிந்த எங்களால் பாட புத்தகத்தில் இருக்கும் 4 திருக்குறளை முழுமையாக பொருள் புரிந்து சொல்ல முடியவில்லை. என்ன செய்வது? எங்கள் டிசைன் அப்படி. தாய்மொழியான தமிழ் பாடத்துக்கே இப்படி தள்ளாடினோம்னா அந்நிய மொழியான ஆங்கில பாடத்துக்கும் கண்ணில கண்டாலே கிறுக்கு பிடிக்க வைக்கும் கணக்கு பாடத்துக்கும் அப்பப்ப அப்டேட் ஆகிற அறிவியல் புவியியல் பாடங்களுக்கும் நாங்கள் டியூஷன் என்னும் தனி வகுப்புக்கு போனாதானே பாஸ் ஆகவே முடியும். எங்கள் எல்லோருக்குமே நாங்கள் ஒரு மருத்துவராக, பொறியாளராக, நீதியை நிலைநாட்டும் வழக்கறிஞராக, மாவட்ட ஆட்சியர் போன்ற ஒரு சிறந்த நிர்வாக அதிகாரியாக மிளிர வேண்டும் என்ற கனவு இருக்கிறது. எங்கள் கனவுகள் நனவாக நாங்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் ஏனோ தானோ என்றில்லாமல் எல்லா பாடங்களையும் முழுமையாக தெளிவாக கற்க வேண்டிய தேவை இருக்கிறது தானே. எனவே நாங்கள் பள்ளியில் கற்றதை மீண்டும் பயிற்சி பெற எங்களுக்கு டியூஷன் கட்டாயம் தேவையல்லவா? என் போன்ற தமிழ் வழியில் பயிலும், அதுவும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் எல்லோரும் பெரிய படிப்பு படித்தவர்கள் இல்லை. பிறகு எப்படி நாங்கள் பள்ளியில் கற்றதை மீண்டும் பயிற்சி பெறுவது? அருமை சான்றோர்களே, நீங்கள் கல்லூரிகளில் படித்த பாடத்தை நாங்கள் இன்று பள்ளி புத்தகங்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு கடினமாக இருக்கின்றன எங்கள் பாடங்கள். பாடங்களின் கடினத்தன்மைக்கேற்ப எங்களுக்கு கூடுதல் பயிற்சிகளும் தேவைப்படும் தானே. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட தேக்கத்தை சரி செய்ய இல்லம் தேடி கல்வி என்னும் அருமையான திட்டத்தை இந்த அரசாங்கமே எங்கள் வீடுகளுக்கு அருகிலேயே இலவச டியூஷன் மையங்களை தொடங்கி இன்று வரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இது எதனால்? எங்களுக்கு பள்ளியை தாண்டிய பயிற்சியும் தேவை என்பதை இந்த அரசாங்கமும் உணர்ந்திருக்கிறது என்பதால் தானே. மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படும் நல்ல பயிற்சி மையங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. எனது சொந்த மாவட்டமான புதுக்கோட்டையில் ஆலங்குடி என்னும் சிற்றூரில் ஒரு டியூஷன் சென்டர் இயங்கி வருகிறது. அங்கு பயிலும் மாணவர்கள் அனைவரும் ஒரு சிறு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத குக்கிராமங்களில் இருந்து வருபவர்கள் தான். கடந்த 18 நூற்றாண்டுகளில் கிட்டத்தட்ட 35 மருத்துவர்களையும், 100க்கும் மேற்பட்ட பொறியாளர்களையும், 110ற்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளையும் அந்த மையம் உருவாக்கி இருக்கிறது. இது போன்ற நல்ல மையங்களில் சேர்ந்து நம் வாழ்வில் உயர்வடையலாம் என்பதே என் கருத்து.